வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ 2வது பாகம் கேள்வி பதில்கள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூமி, அதாவது இன்றைக்கி உள்ள கேள்வி பதில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி அடுத்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பூமி அச்சியினுடைய இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சிக்கு முழுக்க யார் காரணம் அப்படின்னு பார்த்தா மனிதன் தான். ஏன்னா மனிதனுடைய நடவடிக்கைகளால் தான் இது நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு அதிகமான குற்றங்களையும் பாவங்களையும் செய்கிறானோ அந்த அளவுக்கு இந்த இடப்பெயர்ச்சி ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்றாங்க. இதுலேயும் தப்பிக்கணும்னா ஒரே வழி கடவுளுடைய நற்பாதையில் நீடிக்கிறது தான், ரைட்டுங்களா? இப்போ நிறைய பார்க்குறோம்ல, பூகம்பம், நிலநடுக்கம், திடீர்னு புயல். நம்ம என்ன சொல்கிற, கடவுளே இல்லையா, கடவுளுக்கு கருணையே இல்லையா, இப்படியெல்லாம் கொள்கிறானே அப்படின்னா துப்புரவு பணி கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். நீங்கள் பார்க்குறப்ப நிறைய அப்பாவி மக்கள் கொல்லப்படுறதா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த அப்பாவி மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தாங்க, என்ன மாதிரியான செயல்வினைகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு ஏற்ற விளைவுகளை அவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க. நாமாவே இருந்தாலும் அப்படி தான், என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்குள்ளே நாமெல்லாம் தப்பிப்போமான்னா, கடவுளுடைய நற்பாதையில் நாம் இருந்தோம் அப்படின்னாலும் அந்த வழியில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம், நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம இருந்துகிட்ருக்குறோம், நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மலாம் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோம். மற்றவர்கள் கண்டிப்பாக அதிலேருந்து காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்குங்க. பூமியோட அச்சினுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இயற்கை அப்படிங்கிறதே ஒரு உயிர் துடிப்பு உள்ள ஒரு விஷயம். இது எப்பயுமே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஆற்றல் அப்படிங்கிறது அதன் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது. இது சமநிலையாக இருக்கிறதுனால எந்த மாதிரியான ஆற்றல் வந்தாலும் அதை தனக்குள்ளே வாங்கிக்கிடுது. அப்போ எதிர்மறையான அதிர்வுகள் அதிகமாக மனிதன்டேந்து இப்போ உருவாக்கப்படுறதுனால இதை அதுக்குள்ளே வாங்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கையுடைய போக்கு நல்ல விதமாகவோ அல்லது மோசமாகவோ மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஏன்னா மனிதர்கள் தொடர்ந்து அவருடைய கடவுள் பாதையில் போனாங்க அப்படின்னா, இந்த இயற்கைக்கு அவங்க மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி மதிப்பெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறதுனால இன்றைக்கி திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பூகம்பம், எரிமலை, கண்ட நகர்வுகள், இது மாதிரி சுனாமி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேரழிவுகளும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ மனிதன் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நிதானித்து தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு இயற்கை சொல்லுது. ஆனால் இயற்கை மனிதன் அதெல்லாம் மாற்றிக்கிறதெல்லாம் இல்லை, என்ன அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடப்பெயர்ச்சிங்கிறது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான மாற்றம், நிலப்பகுதி எல்லாமே கடலால் மூழ்கடிக்கப்படக்கூடிய சூழல் வந்துட்டுருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்பு, தன்னலமின்மை, நட்பு, இது எல்லாமே பூமியில் அடித்தளம், இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டே இருக்குது. இப்படி மறைந்து போயிருக்கிறதுனால இது ஒரு நல்ல அறிகுறியாகவே இல்லை, இது வீழ்ச்சிக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயற்கை அப்படிங்கிறது மனிதர்களுடைய ஒரு பிரதிபலிப்பு. உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் இந்த இயற்கை வெளிக்காட்டுது. நீங்கள் அமைதியாக, அன்பாக, நேர்மறையான உணர்வுகளோடு இருந்தீங்கன்னா இந்த இயற்கையும் அதே போலவே இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே கொந்தளிப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னா வெளியிலையும் அது காமிக்கும், அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அதிகமான மக்கள் உலகத்தில் எல்லாருமே கோபமாகவும் கொள்ளை திட்டங்கள் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதே மாதிரியான இயற்கை சீற்றங்களும் வெளியில் இருக்க தான் செய்யும் அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அணுகுண்டு பரிசோதனை நிகழ்த்துறோம், அதோடைய விளைவுகள் இன்னொரு இடத்துல பூகம்பம் நடக்குது. அதுமாரி ஏன்னா ஒட்டுமொத்த கோளுமே நம்மளுடைய வீடுங்க, அது நம்ம எல்லாருமே பிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இதில் சரியான பாதையிலேருந்து மனிதர்கள் ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. இயற்கை நமக்கு ஒரு அறிகுறியை கொடுத்துட்டே இருக்குது. கடவுளை பற்றி பேசுகிறதுக்கும் ஆன்மீக பாதையில் நடக்கிறதுக்கும் மக்களை பயப்படுகின்ற அல்லது தர்மசங்கடமாக்குன்ற உணர்கின்ற உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அப்போ கடவுள்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கதா சொல்லிவிட்டு ஒரு கணம் கூட நீங்கள் அவங்களுடைய போதனைக்கு இசைவாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப மோசமான காரியங்களை செய்கிற அளவுக்கு கடவுளோட தொடர்புலேருந்து நாம் துண்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சொந்த அகங்காரத்துக்கு அவங்கவுங்க தீனி போட்டுட்ருக்காங்க. ஏதோ ஆன்மீக பயணத்தில் அடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எந்த வேலையும் செய்யாமல் கடவுளுடைய பேரையே சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி மக்களும் கடவுளுடைய வழி, நான் ஆன்மீக வழியில் போகிறேன் அப்படின்னா எந்த பணியும் செய்ய வேண்டியதில்லை, காசு பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை, பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டியதில்லை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி காப்பாற்ற வேண்டியதில்லை, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக அவங்க விலைக்கு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மோசமான ஒரு சமநிலையின்மை இப்போ உருவாகிட்டு இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தவறான பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. அவங்கள கடுமையாக
கடுமையாக எச்சரிக்கிற விதத்தில் தான் கடவுளுடைய விதிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. மனிதர்கள் தங்களை மாற்றிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கை ஒரு துப்புரவு செயல்முறையை செய்தே ஆகணும். அந்த சமநிலைமையின்மை சரி செஞ்சாகணும். ஏன்னா இறுதியில் கடவுளுடைய படைப்புகள் மனிதர்களுடைய இயற்கையும் தூய்மையான தயாள குணம் கொண்ட அமைதியான படைப்புகளாக ஒத்திசைவோடு அது நடக்கணும். அப்படின்னா அமைதியை மீட்டெடுக்கிறதுக்கு முன்பாக எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அகற்றப்படணும். அப்போ அதுக்கு துப்புரவு செயல் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சுட்டு துவங்கிட்டு அது இன்னும் பூமியை முழுமையாக தூய்மையாக்குற வரைக்கும் அந்த இயற்கை ஓய போகிறது இல்லைங்க. மக்கள் இணக்கத்தோடு வாழுகின்ற ஒவ்வொரு இடமாகவும் கடவுளுடைய உண்மையான கருவிகளாக செயல்படுகின்ற ஒவ்வொரு இடமாகவும் இந்த பூமி மாறுற வரை இயற்கை தன்னுடைய வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதனுடைய இயற்கையோட சமநிலையில் இருக்க வேணும், அப்படி சரியான பாதையில் போகணும், ஆன்மீக ரீதியாக முன்னேறணும். ஆனால் பூமியில் சில சமயங்களில் நல்லவை அதிக பரவலாகவும் சில எதிர்மறை கொஞ்சமாகவும் இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நேர் எதிராக இருக்கும் எல்லாமே. அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் எதிர்மறைகள் அளவுக்கு அதிகமாக பெருகி இது மாதிரி திணறடிக்கிறப்ப ஒரு துப்புரவு செயல்முறையை வர வேண்டியிருக்குது. அப்படி செய்கிறப்ப தான் ஒட்டுமொத்தமாக எல்லாமே அழிஞ்சு புதுசாக வரக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி ஏற்படுறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற துருவாட்சியில் எல்லா இடத்துலையுமே இது நடக்கும். பூமியுடைய சமநிலையை இது சீர்குலைக்கும். வெள்ளங்கள், கடல் கொந்தளிப்புகள், நெருப்பு பிடித்தல், அதிக பூகம்பங்கள், எரிமலைகள், இது மாதிரிலாம் எல்லா நிகழ்வுகளையுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி, நீங்கள் கடவுளுடைய வழியை பின்பற்றணும், நேர்மறையாக சிந்திக்கணும், நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்றதான் முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அச்சு இடமாற்றம் கடவுளால் நிகழ்தா மனிதனால் நிகழ்தா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இடப்பெயர்ச்சி முற்றிலும் மனிதனால் தான் நிகழ்த்தப்படுது. ஏன்னா மனிதனுடைய நடவடிக்கைகள் உருவாக்குகின்ற எதிர்மறை ஆற்றல் தான் இந்த இடப்பெயர்ச்சிக்கு காரணம். இந்த இடப்பெயர்ச்சி அதனுடைய விளைவுகளும் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டில் தான் இருக்குது. ஒரு இயற்கையான செயல்விடை அது முழுக்க மனிதனுடைய கைகளில் தான் இருக்குது. ஆழ்மனதுடைய வழிகாட்டுதலை முழுசாக புறக்கணித்ததுனாலையும் மனிதர்கள் தங்களுடைய ஆன்மீக பாதையிலேருந்து முழுசாக விலகி போனதுனாலையும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இயற்கையோட அற்புதமான நுண்ணிய சமநிலையை நீங்கள் சீர்குலைக்கிறப்ப மிக தீவிரமான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சி எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரழிவினுடைய இந்த பெரும்பகுதி ஒரு சில மணி நேரங்கள் நிகழும், அது வேகமாக நடைபெறும் அப்படின்றாங்க. பலர் தங்களுடைய அன்புக்குரியவங்களை இழக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்லவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதலையும் ஆறுதலையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கிறதுக்கும் வலிமையை கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி அச்சு இடப்பெயர்ச்சி எப்போ நிகழும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது நிகழ்கின்ற நேரம் மனிதனுடைய கைகளில் தான் இருக்குது. எவ்வளோ அதிக குற்றங்களும் பாவங்களும் நிகழ்ந்துகிட்டே இருக்குதோ இடப்பெயர்ச்சி அவ்வளோ வேகமாக வருன்றாங்க. இந்த இடப்பெயர்ச்சியின் போது யாரெல்லாம் பிழைச்சிக் கொள்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது முற்றிலும் உங்களை சார்ந்தது. துப்புரவு செயல்முறை எதிர்மறைகளின் ஒரு பெரும்பகுதியை தொடர்ச்சி அறிஞ்சிடும். நீங்கள் உயிர் பிழைத்து இருக்கணும் அப்படின்னாலோ அகற்றப்பட வேண்டிய எதிர்மறையின் ஒரு பகுதியாக நீங்கள் இல்லாமல் இருக்கிறது உறுதி செஞ்சுக்கோங்க. ஆன்மீக ரீதியாக உயரப்பாருங்கன்னு சொல்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் எவ்வளோ சதவீதம் பிழைத்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உலக மக்கள் தொகையில் 25% மக்கள் மட்டும் பிழைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சி எங்கே தொடங்கும்? இடப்பெயர்ச்சி உலக நெடுகிலும் ஒரே சமயத்தில் கடுமையான பூகம்பத்தோடு தொடங்கும். அது ஒரு சங்கிலி தொடர் போல் நிகழும். துப்புரவு செயல்முறையை நிறைவடையும் வரை அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நிலம் கடலால் ஆட்கொள்ளப்படும். பல இடங்களில் தீப்பிடிக்கும். அணு ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் பெரும் வெடி நிகழ்வுகள் நடைபெறும். இந்த பேரழிவுகள் மிகப்பெரிய அளவில் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சி நடக்கிறப்ப அதற்கு பிறகும் உலகத்தில் எந்த பகுதியில் பாதுகாப்பாக இருக்கும்? நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்கள் பாதுகாப்பாக இருக்கும். எங்கெல்லாம் நேர்மறையான இடங்கள் இருக்குதோ அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் பல பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கும். எதிர்மறை அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் தப்பி பிழைப்பதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சிக்கு பிறகு பாதுகாப்பான பகுதிகளில் மருந்துகள் தேவைப்படுமா? துவக்கத்தில் மருந்துகள் தேவைப்படும். எனவே வீட்டில் சில மருந்துகளை வாங்கி வச்சுக்குவாங்க. முதலுதவி பயிற்சியும் பேரிடர் மேலாண்மை பயிற்சியும் பெற முயற்சி பண்ணுங்கள். யாரேனும் காயப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சு இடப்பெயர்ச்சி எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இடையான என்ன தொடர்பு உள்ளது? நீங்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பூமியில் பிறந்திருக்கக்கூடிய சிறந்த நபர்களாக மாறுவதற்காக தான். ஆனால் பூமியில் ஏராளமான எதிர்மறைகளால் மாற்றம் கடினமாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நீங்கள் மறுபிறவி எடுத்திருக்கிறீங்க. இவ்வழியில் முன்னேறுவதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதாவது கடினமான காலகட்டங்களில் பூமிக்கு ஒரு நேர்மறையான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. நீங்கள் விரைவாக செய்ய வேண்டிய முதல் காரியம் மாறுவது தான். அச்சு இடப்பெயர்ச்சி நிகழ்கிறதுக்கு முன்பாக விரைவாக நீங்கள் இதை செய்யணும். ஏன்னா இது உங்களுடைய சோதனை. இந்த சோதனையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த இடப்பெயர்ச்சி நடந்தவுடன் துப்புரவு செயல்முறை நடக்க ஆரம்பிச்சிடுங்க. பூமியினுடைய அதிர்வுகள் மாறும். ஆகவே சபலத்திற்கு அங்கே அவ்வளவு இடம் இருக்காது. எனவே இந்த கணத்தில் மாறுறது தான் உங்களுடைய சோதனை.
நீங்கள் மாறுறதுக்கு ஆயுலக ஆன்மாக்கள் உதவ விரும்புகிறாங்க. ஆனால் அது உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. அப்படி மேம்படுத்தப்பட வேணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எங்களால் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருபோதும் அது மாதிரி சொல்லாதீங்க. வெறுமனே உயிரோடு இருப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. நீங்கள் பூமிக்கு வந்திருக்கிறதுக்கான காரணத்தை மறந்துடுறீங்க. கடினமான காலகட்டத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பது நீங்கள் செய்த அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆன்மீக ரீதியாக முன்னேறும்போது பௌதீக பொருட்களுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. பூமியில் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க. இறுதியாக எதிர்மறைகள் உச்சக்கட்டத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னலம் கருதாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் அச்சு இடப்பெயர்ச்சி முடிஞ்ச பிறகு அதிர்வுகள் நேர்மறையாக இருக்கின்றப்ப நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை விட ஒரு தன்னலமற்ற நல்ல காரியத்தை விட அதிக விரைவாக இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய ஆன்மா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி அச்சு இடப்பயிற்சியை பொறுத்தவரை ஆவி உலக ஆன்மாக்கள் பொய் உலக ஆன்மாக்கள் உதவுவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாங்க. தற்போது இந்த இடப்பெயர்ச்சிக்காக பொய் உலக ஆன்மாக்கள் உயிர் பிழைப்பதற்கு உதவுவதற்காக அவர்களை மேம்படுத்துவதற்காக நாங்கள் கடினமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஆன்மாக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக உலகம் நடிலும் ஏராளமான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அது பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் இந்த கணத்தில் மிகவும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறோம். பூமியில் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்தையும் நாங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கிறோம். இந்த இடப்பெயர்ச்சி ஒரு அவசியமான துப்புரவு செயல்முறை. இது உங்களுடைய பூமியில் வரலாற்றில் முறையான இடைவெளிகளில் நிகழ்ந்து வந்திருக்குது. ஆனால் இந்த முறை எந்த பூமி தங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து ஆதரவை கொடுத்து தங்கள் வளர்வுக்கு உதவி கொடுத்துருக்குதோ அதே பூமி முற்றிலுமாக அழிக்கும் நிலைக்கு வெகு அருகில் மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. இயற்கையோடு ஒற்றுமையாக இணக்கமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குதுங்க. எனவே உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கிட்டு சரியான பாதையில் செல்வது தான் நீங்கள் நல்ல விதமாக மாறி சரியான பாதையை பின்பற்றி வாழ்வது தான் நீங்கள் பிழைத்திருப்பதற்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்ல வழியை கடைபிடித்து நேர்மறையான மனிதராக மாறி தன்னலம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த அத்தனை பாதிப்புகள்லேருந்தும் நீங்கள் பிழைச்சிருக்க முடியும் அப்படின்னு. இடப்பெயர்ச்சி அப்போ மனிதர்கள் எவ்வாறு வழிநடத்த கேட்டிருக்காங்க. உயர்ந்த தளங்களில் உள்ள ஆன்மாக்கள் காப்பாற்றப்படுவதற்கு ஆபத்தான இடங்களில் சிக்கிக்கொண்டுள்ள நல்ல ஆன்மாக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பறக்கும் தட்டுகள் அதாவது மக்களை காப்பாற்றுறதுக்காக நல்ல ஆன்மாக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்காக பறக்கும் தட்டுகள் சில ஒளிக்கற்றைகளை கீழே அனுப்பி அந்த நல்ல ஆன்மாக்களை மேலே கொண்டு வருமா. எல்லோரும் இந்த ஒளிக்கற்றைகளை பார்ப்பாங்க. அவர்கள் அவற்றை கண்டு பயப்படுவாங்க. ஆனால் உயர்தலங்களில் உள்ள நல்ல ஆன்மாக்கள் இவற்றை புரிந்து கொள்வாங்க. தாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிநடத்தப்படுவாங்க. நல்ல ஆன்மாக்கள் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிக்கொண்டிருந்து மனித கண்களுக்கு புறப்படாமல் போனாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. பிறகு காப்பாற்றப்படுவாங்க. இந்த ஆன்மாக்கள் இந்த ஒளிக்கட்டைகளை நோக்கி வழிநடத்தப்படுவாங்க. அந்த ஒளிக்கட்டைகள் அவளை மேலே தூக்கிட்டு வந்து விண்கலங்களுக்கு கூட்டி செல்லும். உயர்வான தரங்களில் இல்லாத மோசமான அதிர்வுகளை கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் தான் இந்த ஒளிக்கட்டைகளை கண்டு பயப்படுவாங்க. அவர்கள் விரும்பினால் கூட அவர்களால் அந்த ஒளிக்கட்டைகளை தொட முடியாது. அவற்றுக்குள் போகவும் முடியாது. விண்கலனுக்குள்ள இவங்க நுழைந்ததுக்கு பிறகு உயிர் பிழைத்திருப்பதற்கான உத்திகள் அந்த ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். பிறகு கடலுக்குள் இருந்து முளைக்கின்ற தீவுகளில் அவங்கெல்லாம் குடியமர்த்தப்படுவாங்க. மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிக கடினமான சோதனைகளில் ஒன்றா இருக்கும் இது. இடப்பெயர்ச்சிக்கு முன்பும் பின்பும் அவர்கள் ஏராளமான வலிமையும் நேர்மறையான மனப்போக்கும் தேவைப்படும். நீங்கள் வேகமாக மேம்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோங்க. இதுதான் இங்கே உங்களுக்கு புரியக்கூடிய முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு புரியுதான்னு எங்களுக்கு தெரியலை. இடப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு குடும்பம் சேர்ந்திருக்குமா. ஒரு தனிநபர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இடப்பெயர்ச்சியின் போது உங்கள் தளம் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள் தளத்தை பொறுத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடன் சேர்ந்திருப்பீங்களா அல்லது அவங்கள்ட்ட பிரிக்கப்படுவீர்களா அப்படிங்கிறது அவரவர்களுடைய செயல்களை சார்ந்தது. அதுதான் கர்ம பலன்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லணும். கருவுற்று இருக்கிற ஒரு தாய் தாழ்வான அதிர்வுகளை கொண்டிருக்கிறார் என்றால் வயிற்றில் இருக்கும் அவருடைய ஒரு குழந்தை நல்ல ஆன்மா என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் இருவருக்கும் என்ன ஆகும்? இடப்பெயர்ச்சி நடக்கிறப்ப ஒரு தீய தாயார் மூலமாக எந்த ஒரு நல்ல ஆன்மாவும் பிறக்க மறுபிறவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. அதுமாரி நடக்கவும் நடக்காது அந்த தருணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய பூமி முழுசுமாக அழிய போகுது அப்படிங்கிறதும் இது பல இயற்கை சம்பவங்களால் நடக்க போகுதுங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி இதெல்லாம் நடக்க போகுது. அந்த பூமியே அச்சு மாறப்போகுது. அப்படி மாறுறதுக்கும் இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்கிறதுக்கு நாம் தான் காரணமாக இருந்துக்கிறோம். எந்த அளவுக்கு முழுமையாக நம்ம மாறிக்கிறோமோ நல்லது. இது கண்டிப்பாக இதுக்கான பணி தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் மாற்றமே இல்லை. அப்போ இதில் பிழைத்து இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி, நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும். உண்மையான தன்னலமற்ற ஒரு நபராக மாறணும். கடவுளுடைய நல் வழியில் நடக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. மற்ற எல்லாருமே இதில் அவங்களுடைய இது மாய்க்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ஆன்மாக்களும் அழிக்கப்படும், தூய்மையாக்கப்படும், பூமி புதுசாக மாறும்.
அப்போ நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆன்மாக்களால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க, திரும்ப அந்த இடத்துல குடியமர்த்தப்படுவீங்க. அப்போ ஒரே குடும்பமாக இருப்போமெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா குடும்பங்களில் இருக்க ஒவ்வொருத்தரும் நல்லவங்களாக இருக்காங்களாங்கிறது அவங்கவுங்களை சார்ந்தது. அப்போ எல்லாருமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமானது, உங்களுடைய மனநிலையை நல்ல மனநிலையாக நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்குங்க. கடவுளின் பக்கமாக இருங்கள், கடவுளையோடு நோக்கிய பயணத்தை வைத்திருங்க, இயற்கையை மதிங்க. எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியுங்க. இன்றைக்கி வீடியோ இதோடு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிறைவு பகுதியாக இருக்கிற மாதிரி செய்யலாம். ரெண்டாவது அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே இதில் ஒரு சில விஷயங்களை தொகுத்தும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். தொடர்ந்து என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். பிரபஞ்ச சக்தி.